ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே மார்னிங் குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் போல் ஆயில் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பில் தழை, வரமிளகா, தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து சூடான ரைஸோட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஜூஸோட ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எதுவுமே மாறாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். காலிஃப்ளவர் சில்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலிஃப்ளவர் வந்து நல்லா சூடான தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே டிப் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அப்படியே வடிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஸோ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஏன்னா வடிக்கும் போது அடியில் இருக்கிற கசடும் சேர்ந்து இது மேலே தான் வரும். ஸோ வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்னொரு பாத்திரத்தில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு, முட்டை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். ஆனால் நான் வந்து முட்டை போட்டிருக்கேன். போட்டுட்டு மசாலாவோட நல்லா காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு நல்லா சூடான ஆயிலில் பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக நமக்கு வந்துட்டு கிடச்சிரும். நான் வந்து 2 பேட்சாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குட்டீஸ்க்கு சாப்பிடவும் கொடுக்கணும், லஞ்சுக்கும் பேக் பண்ணணும். ஸோ வந்துட்டு நான் 2 பேட்ச் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அது மேலே உள்ள லேயர் சூப்பராக இருக்குது. லேயர் இல்லாமல் வெறும் ஃப்ளவர் மட்டும் வந்துச்சுன்னா மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிரும். இந்த லேயரோட நல்ல க்ரன்ச்சியாக சூப்பர் டேஸ்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. லெமன் ரைஸும் மேலே கொஞ்சம் காலிஃப்ளவரும் வச்சு டிஃபனுக்கு பேக் பண்ணியாச்சு. சாப்பிடவும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. துணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒயிட் ரைஸு, காலிஃப்ளவர் சில்லி, வழக்கம் போல் வந்துட்டு புளிக்குழம்பு, ரசம், அப்பளம், கொஞ்சம் மீன் இருந்துச்சு, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம லஞ்ச் ரெடி பண்ண வீட்டுக்கு போயாச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த ஹூக் எதுக்காக அப்படின்னா, இந்த சாவி இன்சர்ட் பண்ணுறதுக்கு சாவி தேடுற பாடு பெரும்பாடா இருக்குது. அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் நமக்கு போதும் போதும்னு ஆயிரும். இவங்க பெட்டெல்லாம் தூக்கி தனியாக வச்சுட்டு, அந்த பில்லோ, பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா லஞ்ச் ரெடி பண்ண வந்துட்டேன். சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு குக்கர் வச்சு அதில கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, நல்லா பெரிய வெங்காயம் பெரிய சைஸா ஒண்ணு எடுத்திருக்கேன். அத நல்லா நீல வாக்குல கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு, நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரும்போது, லேசா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் புதினா, மல்லி இலைகள் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் 2மே சேர்ந்து ஒரு 1/2 கைப்பிடி வர அளவுக்கு அதையும் உள்ள போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் இதோட கதைய நான் சொல்றேன். தேவையான மசாலா ஐட்டம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி, 1 ஸ்பூன் வந்துட்டு நெய், மேலே வந்துட்டு லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா, தண்ணி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிருப்போம் இல்லையா ரைஸு, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு வந்து செக் பண்ணிட்டு வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு எந்த மசாலா ஐட்டம்ஸ் நம்ம வந்து புதுசாக வாங்கி ட்ரை பண்ணவே கூடாது. சரிங்களா? இது வந்து என்னோட அனுபவம். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். சாப்பாடு வந்துட்டு பார்க்குறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் வந்து டேஸ்ட் வைஸ் வெரி பேடு. எங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல இந்த டேஸ்ட். புதுசாக ஒரு மசாலா ட்ரை பண்ணேன், சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் 65யும் அவங்களோட மசாலா தான். அதுவும் சரி எப்படி இருந்தாலும் காரம் எனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும், மஞ்சத்தூள், லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். மேலே வந்துட்டு லெமன் ஜூஸ் கலந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் எதா இருந்தாலும் நம்ம ஊற வச்சோம்னா தான் அது மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகும் எதுவுமே. ஸோ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சூடான ஆயிலில் பொரிச்சு சிக்கன் 65 எடுத்தாச்சு. இந்த டேஸ்ட் கூட ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் வந்துட்டு தயிர் சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, உப்பு போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பெசஞ்சாச்சு. அதுக்கப்புறமா தயிர் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இதில் வந்துட்டு மாதுளம்பழம், கேரட்டு அந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து அந்த கொடுமையான மசாலா. எனக்கு வந்துட்டு சுத்தமாக செட் ஆகலை. வேஸ்ட் ஆஃப் மனி அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் இது மாதிரி எதுலேயும் ஏமாறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.